வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வராரு. மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டினாரு. இதுல பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. அதுல முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டு நடவடிக்கை குழுவை நீங்க ஃபார்ம் பண்ணணும். இதில் மற்ற தென் மாநிலங்களையும் இந்த போராட்டத்துல நாம இணைக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதன் விளைவாக நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அமைச்சர் பிளஸ் ஒரு எம்பி அப்படின்னு ஒரு டீமா அனுப்பி மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு இது சம்பந்தமா ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் ஒண்ணு மார்ச் 22ஆம் தேதி தமிழ்நாட்டுல நாம அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். இங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு நேர்ல போய் திமுகவுடைய அமைச்சர்களும் எம்பிகளும் அழைப்பு விடுத்துட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாநிலங்களை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கிறாங்க. 4 மாநில முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப், கேரளா, ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல ஆளும் கட்சி எதிர்கட்சியுடைய பிரதிநிதிகள் 2 பேருமே கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அரசியலை தாண்டி இது பொதுமக்களுடைய நலன், பொதுமக்களுடைய குரல் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதற்கு எதிர்த்தரப்பான பாஜக சொல்லக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது, மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது போன்ற விஷயங்களை எல்லாம் திசை திருப்புவதற்காகத்தான் மக்களை தேவையில்லாம தூண்டி விடுறாரு. டீலிமிட்டேஷனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்போ எதற்கு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜக தரப்புல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டீலிமிட்டேஷன் தேவையா? இந்த நேரத்துல ஏன் நாம டீலிமிட்டேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம், எதற்காக பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த 3 கேள்விக்கான பதிலையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும், அதுவும் குறிப்பாக தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது உங்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 man equal to 1 vote, 1 vote equal to 1 value அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு அளிக்கக்கூடிய உரிமை இருக்கு. அந்த ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரே வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது. அந்த அடிப்படையில் நாம ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். அதாவது லோக்சபாக்கு எம்பி எலெக்ஷன்ல நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்துல தொடர்ந்து மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு எம்பி எவ்வளவு பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நாடு பூரா யூனிஃபார்மா இருக்கணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் சென்சஸ் எடுக்கும் பொழுது அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்சிஸ திரும்ப ரீஃபார்ம் பண்ணக்கூடிய, மறுசீரமைக்கக்கூடிய ஒரு முயற்சியை கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்திருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 81, 82 அடிப்படையில ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு சென்சஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சென்சஸ் உடைய அடிப்படையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். இத 1951ல, 61ல, 71ல இந்த அரசாங்கம் பின்பற்றி செய்தது. அதுக்கப்புறம் 76ல எமர்ஜென்சி வருது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்போஷன், கணக்கில் அடங்காத அளவுக்கு மக்கள் தொகை பெருக ஆரம்பிக்குது. அப்போ அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, முதல்ல நாம இந்த மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும். மக்கள் தொகையை நம்ம கண்ட்ரோல் பண்ணானா சமூக வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். மக்கள் தொகையை நாம கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம்னா இது நாளைக்கே பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். இந்தியா மற்ற நாடுகளை விட சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம நேஷனல் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசர தேவை இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில தான் ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு ஃபேமிலி பிளானிங்க நேஷன் வைடா இந்த ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு விரும்பிச்சு. இதுல மாநில அரசுகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத ஒன்றிய அரசு வலியுறுத்தியது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லா மாநிலமும் அவங்கவுங்க பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இறங்குனாங்க. 1976ஆம் வருடம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்துடைய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்இவனா இருந்தது. அதுவும் குறிப்பாக
வட மாநிலங்களில் மக்கள் தொகை மிகவும் அதிகமாகவும் தென் மாநிலங்கள்ல ரொம்ப குறைச்சலாகவும் இருந்தது. அப்போ இருந்த இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷனை இப்பவே ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 25 வருஷம் தள்ளி போடுவோம். அதாவது 76ல இருந்து 2001 வரைக்கும் இதை தள்ளி போடுவோம். இந்த 25 வருஷம் டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம்ல இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்ல விதமா நடைமுறைப்படுத்தி ஓரளவுக்கு பாப்புலேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாடு தழுவிய அளவுல எல்லா மாநிலங்கள்லயும் ஃபர்டிலிட்டி ரேட் ஓரளவுக்கு ஈவனா பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா, அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணா எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் 25 வருஷம் இதை ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த இடைப்பட்ட 25 வருஷ காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்கள் ஒன்றிய அரசுடைய அஜெண்டாவை ரொம்ப சிறப்பா களத்துல நிறைவேற்றினாங்க. நிறைய பாலிசிஸ், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்து மக்கள் தொகையை வெகுவாக தென் மாநிலங்கள் கட்டுப்படுத்திடுச்சு. இன்னைக்கு கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா 1.4, 1.5 கிட்ட வந்துருச்சு. ஆனா இந்த 25 வருஷத்துல வட மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா தென் மாநிலங்கள் அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் அதை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இன்னைக்கும் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட் 3% அப்படின்னு இருக்கு. அதாவது தமிழ்நாடு, கேரளாவை விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 2001 வருது. 2001ல வாஜ்பாய் ஆட்சி காலம். சரி, இப்ப சென்சஸ் எடுத்துக்கோம். இதை வச்சு இதன் அடிப்படையில் வச்சு பாப்புலேஷன் எந்த அளவுக்கு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு வாஜ்பாய் அரசு முயற்சி பண்ணுது. ஆனா அப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு. தென் மாநிலங்கள் எஃபெக்டிவா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல வட மாநிலங்கள்ல பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மறுபடியும் டீலிமிட்டேஷன் அப்படின்னு நாம பேசணும்னா கடுமையான எதிர்ப்பு தென் மாநிலங்கள்ல இருந்து வரும் அப்படிங்கிறது அன்றைய வாஜ்பாய் அரசுக்கு தெளிவா தெரிஞ்சது. இப்போ இதை நாம நடைமுறைப்படுத்தணும்னா இது நாட்டுல பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கறதை உணர்ந்து மீண்டும் ஒரு 25 வருஷம், அதாவது 2026 வரைக்கும் தள்ளி போடுறாங்க. இது மட்டும் இல்ல, ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய சென்சஸின் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா நாட்டுல சென்சஸ் எடுக்கப்பட்டது 2011ஆம் வருடம். அதுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2021ல சென்சஸ் எடுத்திருக்கணும். ஆனா கோவிடை காரணம் காட்டி 2021ல பாஜக அரசு நாடு தழுவிய சென்சஸை எடுக்காம விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு பாஜக அரசு பண்ண மிகப்பெரிய துரோகம் இந்த 2021 சென்சஸை எடுக்காம விட்டதுதான். இன்னைக்கும் பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 2011 பாப்புலேஷன் அடிப்படையில் தான் பண்றாங்க. 2011ல நம்மளுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 120 கோடி இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 கோடியை தாண்டிடுச்சு. இன்னைக்கும் சோனியா காந்தி சொல்ற மாதிரி இந்த ஃபுட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் அடிப்படையில இவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ்னால பல கோடி பேர் அந்த பெனிஃபிட்ட கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடிஸ், அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டுடைய அரசு சென்சஸ் எவ்வளவு முக்கியம், அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு, அந்த மக்களுக்கான பாலிசிஸ வந்து டிவைஸ் பண்றதுக்கு சென்சஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது ஒரு அரசு உணர்ந்திருக்கணும். அதை உணர்ந்திருந்தும் அந்த சென்சஸ நடைமுறைப்படுத்தாதது பாஜக செய்த மிகப்பெரிய துரோகம் இந்த மக்களுக்காக. அப்போ 2021ல கோவிட காரணம் காட்டி தான் இவங்க சென்சஸ் எடுக்காம விட்டாங்க. அந்த காலகட்டத்திலே நீங்க பாத்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள் ஆன்லைன்லயே சென்சஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆனா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பெருமையா பேசக்கூடிய இந்த சங்கி கூட்டம் 2021ல சென்சஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்துல கூட அவங்க சென்சஸ் எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. இன்ஃபேக்ட் கடந்த பார்லிமெண்ட் செஷன்ல பட்ஜெட்டை படிக்கும் பொழுது கூட சென்சஸ் எடுக்கிறதுக்கான எந்த விதமான ப்ரொவிஷனையும் அதுல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மென்ஷனே பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பாஜகவுக்கு இதுல இன்னொரு பெரிய நெருக்கடி இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாடு தழுவிய ரீதியில் எல்லாருமே வந்து சென்சஸ் எடுக்கணும்,
சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கான 33% ரிசர்வேஷன் வந்து பார்லிமெண்ட்ல கேட்டாங்க. வரும் ஆனா வராது அப்படிங்கிற அளவுக்கு பாஜக ஒரு பதிலை கொடுத்தது. அதாவது சென்சஸ் எடுத்து முடிச்ச உடனே அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதை அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் வந்து பாஜக கொடுத்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த 2024 தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுடைய வாக்குகள் பெருவாரியாக குறைஞ்சது. 400க்கு மேல எடுப்போம், அப்கி பார் 400 பார் அப்படின்னு கான்பிடென்டா பேசின மோடி அரசாங்கம் 240 சீட் எடுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு நாக்கு தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு நாயுடுவோடையும் நிதிஷோடைய ஆதரவு இல்லைன்னா பாஜக அரசாங்கமே அமைச்சிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. அப்போ மக்களிடையே பாஜகவுக்கு எதிரான மனநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 2029 தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகமாயிருக்கும். தொடர்ந்து மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜக அரசு இதை பற்றி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து களத்துல பேசிட்டு இருக்கிறது. இது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு காலத்துல விஸ்வகுரு 56 இன்ச் அப்படின்னு சொன்ன மோடி எந்த அளவுக்கு ஒரு தொடை நடுங்கி அப்படிங்கறத இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நாம பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2029 எலெக்ஷன் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷனாக இருக்கும். அப்ப அதற்கு முன்னால இந்த டீலிமிட்டேஷனை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுல பாஜக ஆர்வம் காட்டும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. 2024 சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 2024 ஆரம்பிச்சா கூட குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும் சென்சஸ் எடுத்து முடிக்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள முடிச்சிட்டு 2029க்குள்ள இந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்து அதை 2029 எலெக்ஷன்ல நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டாவா நாம பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஸ்டாலின் ஏன் இப்போ இத பத்தி பேசுறாரு, இப்போ இத பத்தி பேச தேவை என்ன வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நேத்து திமுக இத பத்தி பேசலங்க, தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இவங்க புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டும் பொழுதே லோக்சபா சீட்ஸோட எண்ணிக்கையை 888 அப்படின்னு அதிகரிச்சு, ராஜ்யசபாவிலேயே சீட் எண்ணிக்கை அதிகரிச்சு இவங்க புது பார்லிமெண்ட் கட்டும் பொழுதே இந்த டீலிமிட்டேஷனை பத்தி நாம பேசணும். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் நடத்தணும்னா அதுக்கு அதிக இருக்கைகள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு சப்ப காரணத்தை பாஜக சொன்னாங்க. ஆனா இவங்களுடைய உண்மையான இன்டென்ஷனே 2029 தேர்தலுக்குள்ள டீலிமிட்டேஷனை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்போ பேசாம இதை வேற எப்போ பேச போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த அச்சத்தை வந்து ஸ்டாலின் வெளிப்படுத்துகிறார்? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் தலை மீது ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, தென் மாநிலங்கள் எல்லார் மக்கள் மீதும் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏன் ஸ்டாலின் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. சமீபத்துல கோயம்புத்தூருக்கு வந்த அமித்ஷா வந்து ஸ்டாலின் பேசுனதுக்கு எதிர்வினை ஆற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. ரொம்ப ஓபன் எண்டட் ஸ்டேட்மெண்டா சொன்னாரு. அதாவது டீலிமிட்டேஷனை பத்தி தமிழ்நாடு மக்கள் கவலைப்பட வேண்டாம், எக்காரணத்து கொண்டும் தமிழ்நாடுக்கு ஒத்த சீட்டு கூட குறையாது, ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல டீலிமிட்டேஷன் நடைபெறும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒத்த சீட்டு கூட குறையாதுன்னு சொல்ல அமித்ஷா வட மாநிலங்களுக்கு சீட்டு அதிகரிக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. இதைத்தான் ஓபன் எண்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்றேன்னா பாஜகவுடைய எஸ்டிடி வரலாறு அப்படி, இவங்களை நம்ப முடியாது. இவங்க எப்பவுமே மக்கள் விரோத செயல்களை அதிரடியாக நடைமுறைப்படுத்துறதுல எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்டிகல் 370 எப்படி கொண்டு வந்தாங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒப்பீனியனை கேட்டு கொண்டு வந்தாங்களா இல்ல அதிரடியா கொண்டு வந்தாங்களா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். டிமானிட்டைசேஷன், ஓவர் நைட்ல டிமானிட்டைசேஷன் ஒண்ணு கொண்டு வந்து ஏழை எளிய மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் எதையுமே டிஸ்கஸ் பண்ணாம அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை எளிய மக்கள் எப்படி வரி கட்டியே இன்னைக்கு பாழா போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப டீலிமிட்டேஷனை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்டு சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இருக்கணும், யூனிஃபார்மா பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபேவரபிளாவும் இந்த டீலிமிட்டேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிளாஸ்.
இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி அவங்க மக்கள் கிட்ட எல்லாம் கருத்து கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எந்த லட்சணத்துல மக்கள் கிட்ட கருத்து கேட்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இதே மாதிரிதான் ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணாங்க. மக்கள் கிட்ட கருத்து கேட்டோம்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசியில வந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா சங்கியோட அஜெண்டா என்ன இருந்ததோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஃபேவரபிளா அந்த கமிஷன் அறிக்கை கொடுத்தது அப்படின்றத பார்த்தோம். டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிதான் மேலோட்டமா மக்களுடைய கருத்தை கேட்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சும்மா மக்களுடைய கருத்தை கேட்டுட்டு சங்கிகளுடைய அஜெண்டா என்னவோ அதை கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க. ஆனா இதுல என்ன ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்ஸ் ஒரு முடிவு எடுத்துருந்தா அதை எதிர்த்து நம்ம கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. ஏன்னா இதை எதிர்த்து நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா எலெக்ஷன்ஸ் இன்டெஃபினட்டா போஸ்ட்போன் ஆகலாம் அப்படிங்கறதுனால இப்படி ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒன்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அதை யார் நினைச்சாலும் கோர்ட்டே நினைச்சாலும் மாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு. இப்ப சொல்லுங்க, டீலிமிட்டேஷனை பத்தி நாம இப்ப பேசாம வேற எப்போ பேசுறது? சரி, இந்த டீலிமிட்டேஷனை வந்து இவங்க நடைமுறைப்படுத்தினாங்கன்னா எப்படி அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் சீட்ஸ் 543 சீட் இருக்கு இல்லையா, இது வந்து 1976 சென்சஸ்ல கடைசியா எப்போ டிசைட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதன் அடிப்படையில இருக்கு. அன்னைக்கு பேஸ் ஆவரேஜ் பாப்புலேஷனா, அதாவது ஒரு எம்பி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 10.11 lakhs இருந்தது. இன்னைக்கு அதே அடிப்படையில நம்ம தொகுதி மறுசீரமைப்பு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நாம செஞ்சோம்னா ஒரு எம்பிக்கு 10 லட்சம் தான் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா அப்ப லோக்சபால மட்டுமே கிட்டத்தட்ட 1400 சீட் தேவைப்படும். ஆனா இவங்க 888 சீட்டு கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பெரும்பாலான வட மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 18 lakhs to 20 lakhs பேஸ்ல இருக்கு. அதாவது ஒரு எம்பி வந்து 18ல இருந்து 20 லட்சம் பேரை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க கம்பேர்ட் டு த சதர்ன் ஸ்டேட்ஸ். அப்படி இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அதன் அடிப்படையில் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இவங்க டீலிமிட்டேஷனை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கணிசமாக சீட்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்துல யூபி, பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இது போன்ற மாநிலங்களுக்கு கணிசமாக சீட்ஸ் அதிகரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 50% அதிகரிக்கும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்காது, அதே நிலைமையில இருக்கும், அதே 39ல இருக்கும். கேரளாவுக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு 2 சீட்டு குறையும், 20ல இருந்து 18 ஆகும் அப்படிங்கிறாங்க. இல்ல, நாங்க ஒட்டுமொத்த லோக்சபா மெம்பர்ஸ் உடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தாம இந்த 543 அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட 8 சீட்டு குறைஞ்சு 31 சீட்டுக்கு வந்துரும். இவங்க எந்த முறையில நடைமுறைப்படுத்தினாலும் இது தென் மாநிலங்களுக்கு எதிராகத்தான் அமையும். ஏன்னா நம்மளுடைய வாய்ஸ் பர்சன்டேஜ், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பார்த்தாலும் குறையும். வட மாநிலங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய 36% ரெப்ரசன்டேஷன் 43 அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தென் மாநிலங்களுக்கு இப்போ வெறும் 23% ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது 19% குறைஞ்சிடும். அதாவது 20% கீழே குறைஞ்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்க நிலைமைய. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் ஹிந்தி பெல்ட்ல இருக்கிறவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலே போதும், அவங்களால எளிதில் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப தென் மாநிலங்களுடைய தயவு இவங்களுக்கு தேவையே படாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸோடைய நிலைமையே எடுத்துக்கங்களேன். இது காங்கிரஸ்க்கே எவ்வளவு ஆபத்தா முடியும் அப்படிங்கறத பாருங்க. காங்கிரஸ் வாங்கின 99 சீட்டுல மொத்தம் தென் மாநிலங்கள்ல இருந்து வந்தது 53 சீட்ஸ். வட மாநிலங்கள்ல இருந்து அவங்களுக்கு குறைச்சலான எண்ணிக்கையில தான் சீட் வந்தது. அப்ப காங்கிரஸ் உடைய எதிர்காலமே இந்த டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடும். இவங்க நினைக்கக்கூடிய காங்கிரஸ் முக்த் பாரத்தை இவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இப்போ நமக்கு கணிசமான ரெப்ரசன்டேஷன் இருக்கும் பொழுதே 40க்கு 40 ஜெயிச்சு நம்ம ஆளுங்களை நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பும் போதே இந்த சங்கிகள் எவ்வளவு நக்கலா எள்ளி நகையாடுறாங்க. 40 பேர் போய் என்ன மிக்சர் சாப்பிட போறாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இன்னைக்கு தொடர்ந்து இந்த 40 பேர் நமக்காக பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு மதிப்பு கொடுக்குதா? மாறாக நம்மள அன்சிவிலைஸ்ட், அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு இழிவுபடுத்துது இந்த ஒன்றிய அரசாங்கம். இந்தியாவுடைய பொருளாதாரத்துல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது தென் மாநிலங்கள். தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஜிடிபில 9 to 10% நாம கான்ட்ரிபியூட் பண்றோம். ஒரு சாதாரண குடும்பத்திலேயே எடுத்துக்கங்களேன்,
யாருடைய குரல் மேலோங்கி இருக்கும்? யாருடைய கருத்துக்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க? அந்த வீட்டுல யாருக்கு வருமானம் கொண்டு வராங்களோ, யாரு சம்பாதிச்சுட்டு வராங்களோ, அவங்களுடைய குரலுக்கு அதிக மதிப்பு இருக்கும். மத்தவங்களுக்கு இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா யாருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாட்டிலயும் அப்படித்தானே? இவங்க மக்கள் தொகை அடிப்படையில் இவங்க தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சா, அப்போ ஒன்றிய அரசாங்கம் சொன்னதை கேட்டு மக்கள் தொகையை கணிசமாக குறைச்சு ஒரு சமூகத்தை முன்னேற்றி பெண்களுடைய திருமண வயதை அதிகரிச்சு, பெண்களுடைய வேலை வாய்ப்புகளை அதிகரிச்சு, பெண்களுடைய அதிகார பகிர்வை அதிகரிச்சு, இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு வந்து வரியும் கொடுக்கக்கூடிய நம்ம மாநிலங்களுக்கு இவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு தானே அர்த்தம். நாம பண்ண வேலைக்கு அவங்க நியாயமா நம்மள பாராட்டணும். யாரு அதிக வருமானத்தை ஒன்றிய அரசுக்கு ஈட்டி தராங்களோ அவங்களுக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுடைய குரலுக்கு அதிக மதிப்பு கொடுக்கணும். ஆனா இங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமை உருவாகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நாம உழைச்சு கொட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம கிட்ட இருந்து வாங்குற பணத்தை நலிந்த மாநிலங்கள், பின்தங்கிய மாநிலங்கள்னு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவை வச்சு, அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வச்சு, அவங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை வச்சு இவங்களுக்கு தேவையான பாலிசிஸ நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்பவே என்ன பண்றாங்க? 100க்கும் மேற்பட்ட எம்பிஸ சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அனுப்பிட்டு எவ்வளவு பில்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நாளைக்கு இவங்களுடைய தயவே நமக்கு தேவையில்லை, தென் மாநிலங்களுடைய தயவே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா, இப்போ எந்த அளவுக்கு ஆணவத்தோட செயல்படுறாங்களோ இதோட பன்மடங்கு அளவு இவங்களுடைய பாசிசத்தை இவங்க காட்ட மாட்டாங்களா? அப்ப தென் மாநிலங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. உழைச்சு வருமானம் மட்டும் கொடுப்போம். ஆனா நமக்கு தேவையான வருமானத்தை, நமக்கு தேவையான வரி பகிர்வை, நமக்கு தேவையான பாலிசிஸ, நமக்கு தேவையான டெவலப்மெண்ட்டை நம்ம கேட்கவே முடியாது. காலப்போக்குல இவங்க கொண்டு வர பாலிசிஸ் மூலமா இப்ப இந்த என்இபி மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு திணிக்க முயற்சி பண்றாங்க இல்லையா? காலப்போக்குல என்ன ஆகும்னா பின்தங்கிய ஹிந்தி மாநிலங்கள் மாறி நம்மளையும் பின்னோக்கி இழுத்துருவாங்க. இந்த 75 வருஷத்துல தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். இப்ப புரியுதா? எதுக்காக இன்னைக்கு டீலிமிட்டேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இப்போ இதை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறது இப்ப புரியுதா? ஆனா இதெல்லாம் பத்தி இந்த சங்கிகள் எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு மோடி அமித்ஷா மீது கூட பெரிய கோபம் கிடையாது. ஏன்னா அவன் கடைஞ்செடுத்த சங்கி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவங்க இப்படிதான் சிந்திப்பாங்க அப்படிங்கறதும் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க பாஜக தலைவராக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற வகைராக்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் தமிழினத்துக்கே பெரிய துரோகிகள். இன்னைக்கு என்னமோ கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. எவ்வளவு நாக்க பிரச்சனையை திசை திருப்ப முயற்சி பண்றாரு தெரியுமா? கர்நாடகால இருந்து மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் தமிழ்நாட்டுல கொண்டு வந்து கொட்டுறாங்க. காவிரி பிரச்சனை இருக்கு, முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு, இவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக சதி பண்றாங்க. காவிரி பிரச்சனையும் முல்லை பெரியார் பிரச்சனையும் நேத்து வந்த பிரச்சனைகளா? காலங்காலமாக இருக்குல்ல. ஒன்றிய அரசுல 10 வருஷமா நீங்க தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தீங்க. அப்ப இதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணுமா இல்லையா? இது கேரளா மக்கள், ஆந்திரா மக்கள், தெலுங்கானா மக்கள், தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய நேரம் இல்ல. இது ஒவ்வொரு இந்தியனின் அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். இத மாநிலங்கள் கடந்து, அரசியல் கட்சிகளை கடந்து இது ஒரு தேசிய இஷ்யூவா பார்த்து இன்னைக்கு நாம களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கோம். ஆனா வழக்கம் போல 2 மாநிலங்களுக்கு இடையே சென்று முடிச்சு வைக்கிற வேலைய இந்த அண்ணாமலை போன்ற எச்ச பயலுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதனாலதான் அண்ணாமலை போன்றவர்கள் they are even more dangerous அப்படின்னு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த இனிஷியேட்டிவை எடுத்திருக்கிறது தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து இன்னைக்கு ஒற்றை குரலாக தென் மாநிலங்கள் எல்லாம் ஒழிக்குது. ரேவந்த் ரெட்டி பேசுறாரு, நவீன் பட்நாயக் பேசுறாரு, பினராயி விஜயன் பேசுறாரு. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இதுக்கு ஆதரவா பேசுறாங்க. இது மக்களை திசை திருப்பக்கூடிய முயற்சியா இல்ல மக்களுடைய உரிமைக்கான குரலா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க.